أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சஹாபாக்களுடைய சில வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளும் அவை நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான பாடங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் இன்றைய தினமும் ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்திருக்கக்கூடிய 2587வது செய்தியாகவும், சஹீஹுல் முஸ்லிமில் 1623வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை அறிவிக்கிறார் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தியை அறிவிக்கிறார் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு மக்காவுக்கு பெண்களுடைய பகுதியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பயானுடைய விஷயங்கள்ல சொந்த பேச்சுக்கள்ல, தனிப்பட்ட பேச்சுக்கள்ல பராக்காகாதீங்க. இன்றைக்கு நாங்க பார்க்க போற செய்திகள் கூட சஹாபியா பெண்களுடைய ஈமானுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்குது, உறுதிப்பாடு எப்படி இருந்திருக்குது, மார்க்கப்பற்று எப்படி இருந்திருக்குது, ஹராத்த பாவத்தை தவிர்ந்து வாழ்றதுல எவ்வளவு தூரம் பக்குவமாக இருந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான செய்தி தான். அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு 4 ரக்காத்துக்கு பிறகு இப்படியான உபதேசங்கள் ஏற்பாடு செய்து தருவது கூட இதை சரியாக காது தாழ்த்தி உள்வாங்கி மனம் பக்குவப்பட்டு அடுத்த ரக்காத்துகளை என்ன செய்ய வேண்டும், மிகவும் பக்குவமாக பேணுதலாக தொழ வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த 4 ரக்காத்துக்கு பிறகு நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அது பெரிய ஒரு நஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் என்ன செய்யுங்க, சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கட வாழ்க்கை வரலாறு நாங்க சொல்லல, எங்கட ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் வந்து இங்க சொல்லல. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எங்களுக்கு முன்னுதாரணமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, காட்டப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள், சஹாபா தோழியர்கள், பெண்கள், இவர்களுடைய செய்திகளை தான் என்னது உங்களுக்கு முன்னால எடுத்து சொல்லப்படுது. கொஞ்சம் காது தாழ்த்தி கேளுங்க. ஏன்னா வஹ்ய கேட்கிறீங்க, படிக்கிறீங்க. அதனால அதுக்குரிய கண்ணியத்துல மறுவாதியோட என்ன செய்யுங்க, கேளுங்க. இந்த நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. வந்ததுக்கு பிறகு ஒரு செய்தி பரவுது. என்னண்டா, மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு இந்த மக்கா வாசிகளுக்கு யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வச்சதன் காரணமாக என்ன சூனியம் வச்சிருக்கிறாங்கன்னா, பிள்ளை பிறக்க கூடாதுன்னு, எந்த ஆண் குழந்தையும் பிறக்க கூடாது அப்படின்னு ஒரு சூனியம் வச்சிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி பரவவும் சஹாபாக்களுக்கு என்ன இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சு. சூனியம் பெற்றிட்டாங்க என்ற ஒரு செய்தி பரவுது, ஆண் குழந்தைகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவு, சஹாபாக்களுக்கு கவலையா இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல தான் மதீனாவுல மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களுக்கு கிடைத்த முதலாவது ஆண் குழந்தை யாரு? ஒரு ஆண் குழந்தை கிடைக்குது. அந்த முதலாவது ஆண் குழந்தை யாரு? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியாதா? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மாவுடைய மகன். யாரு? அப்துல்லா. அவருடைய அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் தான் ஜுபைர். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் பிறந்த குழந்தை தான் அப்துல்லா. இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க பிறக்கிறாங்க. இத போல
ரசூல்லா மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு மதீனால முதல் கிடைச்ச மதீனாவாசிகளுக்கு கிடைச்ச முதல் ஆண் குழந்தை தான் இந்த நோமான் பின் பஷீர். அதை சொல்லதான் நான் வந்தேன். இந்த நொமான் பின் பஷீர் ஹிஜ்ரத் செஞ்சு ரசூல்லா மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு மதீனாவாசிகளுக்கு அன்சாரிகளுக்கு கிடைச்ச முதலாவது ஆம்பளை பிள்ளை. பஷீர் என்கிறவருக்கும் அம்ரா பின்த் ரவாஹா என்ற பெண்மணிக்கும் இந்த நோமான் கிடைக்கிறார். அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு சொன்னா, மதீனால இருந்த சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, எதிரிகள் கவிதையால ரசூலுல்லாஹ்வை தூற்றும் பொழுது, மோசமாக விமர்சனம் செய்யும் பொழுது கவிதையாலேயே பதிலடி கொடுக்கணுமையா, அதே கொஞ்சம் சஹாபாக்கள் இருந்தாங்க. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் போன்ற ஒரு மிக முக்கியமான கவிதையில அல்லாஹ்வுடைய தூதரை போற்றி பாராட்டி ஷரியத்தை போற்றி பாராட்டி எதிரிகளுக்கு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அப்துல்லா இப்னு ரவாஹா. இவர்கள் மூத்தா யுத்தத்துல 4 பிரதான தளபதிகள் நியமிக்கப்படுறாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா, அவர் மௌத்தா போன ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அவர் மௌத்தா போன அப்துல்லா இப்னு ரவாஹா. இதுல 3 பேர் மௌத்தா போறாங்க. அதுல ஒரு ஆள் தான் யாரு? அப்துல்லா இப்னு ரவாஹா. அந்த அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய சகோதரி தான் யாருன்னா அம்ரா பின்த் ரவாஹா. இந்த அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சவர் யாரு? பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹாக்கும் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் கிடைச்ச புள்ள தான் மதீனால ஹிஜ்ரத் செஞ்சு ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு கிடைத்த முதலாவது ஆண் குழந்தை யாரு? நுஅமான். அந்த நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி. அவருடைய சின்ன காலத்துல அவருடைய வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனை, அதுக்கு எப்படி தீர்வு எட்டினாங்க என்கிறத இந்த செய்தி. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஏண்ட வாப்பா பஷீர் ஏண்ட உம்மாவை என்னைய பார்க்க ஒரு நாள் என்ன வீட்டுக்கு வந்தாரு. என்னைய பார்க்க என் உம்மாவை பார்க்க என்ன செஞ்சாரு? என் வீட்டுக்கு வந்தாரு. வந்த நேரத்துல நான் சின்ன புள்ள, அப்ப டக்குன்னு சாக்குல எடுத்து என்ன செஞ்சாரு? எனக்கு ஒரு அன்பளிப்ப தந்தார். எனக்கு என்ன செஞ்சாரு? ஒரு அன்பளிப்ப சாப்பிட்டு கேளுங்க, பரவாயில்ல. என்ன செஞ்சாரு? ஒரு அன்பளிப்ப தந்தாரு. அப்ப அன்பளிப்ப தந்ததுக்கு பிறகு ஏண்ட உம்மாண்டா யாரு? நோமான் ரலியல்லாஹு உம்மா யாரு? இது கண்டத்திலே மறந்துடுவேன். யாரு? அம்ரா பின்த் ரவாஹா. மாஷா அல்லாஹ். அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா ஏண்ட உம்மா உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏண்ட வாப்பாட்ட, இங்க வாங்க, உங்களுக்கு எவ்வளவு பிள்ளை இருக்குது, மத்த மனைவிமாரால கூட பிள்ளைகள் இருக்குது. அன்னைக்கு அந்த பொம்பளைய பார்க்க போனாரு. அவர் சொன்னா, ஏண்ட பிள்ளைக்கு மட்டும் நீங்க இப்படி கிஃப்ட் கொடுக்குறீங்களே, மத்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கல, இது அப்படியா? 2 முடிச்சா படுற பாடு என்ன பாடுபடுறான், 2 முடிச்சா என்ன பாடுபடுறான். அந்த எப்படி இருக்கிறாங்க பெண்கள்? ஏண்ட பிள்ளைக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், இங்கத்தான் எல்லாம் வரணும், அது எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன, நீ தானே முடித்தாய், நீ பாத்துக்கோ, ஆனா இங்க வாரது வந்தே ஆகணும் என்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்களிடத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, உடனே சொன்னாங்க, உன மத்த பிள்ளையாருக்கு நீங்க கொடுக்கலையே, இவருக்கு நோமானுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, என் பிள்ளை நோமானுக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, இதை நான் ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தா நீங்க அல்லாஹ்ட தூதரை சாட்சியாக்கணும், இன்னொரு சஹாபிய சாட்சியா கூட்டிட்டு வாங்கன்னு கூட சொல்லல. நீங்க கொடுத்த கிஃப்ட் சரிங்கிறதுக்கு இன்னொரு சஹாபிய கூட்டிட்டு வாங்கன்னு கூட சொல்லல. யார சாட்சியாக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக்கி அவர் சரின்னு ஒத்துக்கொண்டாதான் இந்த கிஃப்டை நான் என்ன பிள்ளைக்கு அக்செப்ட் பண்ணுவேன். இல்லைன்னா இவர் பார்த்தாரு, என்னடா பொஞ்சாதிய பார்த்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு போவோன்னு வந்தோம், சந்தோஷமா இறக்கமா சின்னவனேன்னு கையில கொடுத்தோம், இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிருச்சு என்று நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சின்னபடி அவர் சொல்றாரு. இன்தல கபீலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட கை கிட்டால பிடிச்சு என்ன செஞ்சாருண்டா, என்ன வாப்பா அப்படியே கூட்டிட்டு போறாரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. கூட்டிட்டு போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாரு, இப்படி ஒரு நிலைமை ஒன்று நடந்துச்சு, என் மகனுக்கு நான் அன்பளிப்பு கொடுத்து, அந்த அன்பளிப்பை என் மனைவி ஏற்றுக்கொள்ளணுமாக இருந்தா, சரி காணணுமா இருந்தா நீங்க சாட்சி ஆகணுமா என்று சொன்னதோடையே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அக்குல்லவலதின் ஹல்தா, உன மத்த எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுத்தீங்களா கிஃப்ட்? அவர் சொன்னாரு, இல்லை யார சொல்லலாம், அந்த நேரத்துல வந்து பார்த்தது இருந்தது இவ்வளவுதான், அந்த ஒரு பிள்ளைக்கு தான் கொடுத்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் ஒரு 4 விஷயம் சொன்னாங்க.
முதலாவது சொன்னாங்க இத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. முதலாவது சொன்னது என்ன? இத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ரெண்டாவது சொன்னாங்க வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில சரிசமமா நடங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில, இது பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் காணி ஊடு காரெல்லாம் கொடுக்குறேன், நீ ஆம்பளத்தனே சம்பாதிச்சுக்கோ, இல்லாட்டி அவள்கிட்ட எடுத்துக்கோ, வாரவள்கிட்ட. இது சரியாயுது, இது சரியாயுது. அப்ப என்னண்டா சரிசமம். அதுல வேற என்னதான், பொம்பளை கொடுக்குற சீதனா அன்பளிப்பான், நல்லவா இருக்கும். அன்பளிப்புன்னே வச்சுக்கிட்டாலும் ஆம்பளை பிள்ளைக்கும் கொடுக்கணுமா இல்லையா? அதை மாதிரி சரிசமமா கொடுக்குறாங்களா? எடுக்கிறாங்க, கொடுக்குறாங்களா? எடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முதலாவது இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ரெண்டாவது சொன்னாங்க வஅதிலு பைன அவுலாதிக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியில நேர்மையா நடங்க. மூன்றாவது சொன்னாங்க இன்னி லா அஷ்ஹது அலா ஜூரி, ஒரு நாளும் நான் அநியாயத்துக்கு சாட்சியா வர மாட்டேன். ஒரு நாளுனா எவ்வளவு பாரதூரமா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தாங்க பாத்தீங்களா ரசூலுல்லாஹ். அந்த பெண்மணி கூட என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணுடைய ஈமான் எப்படி இருந்திருக்கு இல்ல, ஒரு அன்பளிப்பா இருந்தாலும் வாப்பா மகனுக்கே கொடுத்தாலும் கூட ஏண்ட புள்ள தவறுல போயிடக்கூடாது, ஒரு ஹராத்தை எடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால இது சரி அப்படிங்கிறதுக்கு நீங்க யார சாட்சியா வைங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக வைங்க என்று அனுப்பினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நாலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்க, அயசுருக்க ஐயகூனு ஃபில் பிர்ரி சவாஅன், அயசுருக்க ஐயகூனு ஃபில் பிர்ரி சவாஅன், பஷீரே உங்களோட புள்ள ஒரு பிள்ளைக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க, மத்த எந்த பிள்ளைக்கும் கொடுக்கல. நீங்க வயசாளி ஆகினா உங்களுக்கு இந்த பிள்ளைகிட்ட ஹிதுமத்தில் உபகாரங்கள் தேவைப்படுமா தேவைப்படாதா? தேவைப்படாதா? உங்களையே எல்லா பிள்ளைகளும் சரிசமமா பார்த்துக்கொள்ளணுமா பார்த்துக்கொள்ள கூடாதா? பார்த்துக்கொள்ளணும் தானே. ஒரு பிள்ளைல நீ வச்சுக்கோ, இல்ல நீ வச்சுக்கோன்னு கை மாத்திரத்தையா நீங்க விரும்புறீங்க? இல்லையே. அப்ப எல்லா பிள்ளைகளும் உங்களோட கடைசி காலத்துல உங்களை உபகாரம் செய்யறதுல போட்டி போட்டுக்கொண்டு சரிசமமாக வரணும் என்ற உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க இப்பத்தில இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில என்ன செய்யுங்க, நீதமாக நடங்க. இங்க நீங்க விடக்கூடிய தவறு அது எங்க தாக்கும், அது தாக்கும் உங்களுடைய கடைசி காலத்துல தாக்கும். அது உங்களுடைய, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய நிறைய அடிப்படைகள் இருக்குது. ஆனாலும் கூட இவர் என்ன செஞ்சாரு, மகனை கூட்டிட்டு அப்படியே வந்தாரு வீட்டுக்கு. என்ன செஞ்சாரு, மகனை கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தவரு மனைவிட முன்னுக்க வச்சு ஃபரத்த அத்தியத்தஹு, எனக்கு தந்தாரு என் வாப்பா பஷீர் அந்த அன்பளிப்ப, அவட வைஃப் என் உம்மாட முன்னுக்க வச்சு அந்த அன்பளிப்பு அப்படியே திருப்பி எடுத்தாரு. நான் செஞ்சது தவறுதான். மனைவிட்ட செகண்ட் ஆகுறமே அப்படியெல்லாம் யோசிக்கல. மனைவி நம்மளுக்கு மார்க்கம் சொல்லி தரணுமா, மனைவி மார்க்கம் சொல்லி தரணுமா? அதே நேரத்துல கணவனாக இருந்தாலும் என் பிள்ளைய நான் ஹலால்ல தான் வளர்ப்பேன், ஹராமான ஒரு விஷயம் வந்து என் பிள்ளைகிட்ட நடந்துடக்கூடாது, ஹராமான ஒரு விஷயம் என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு பிடியா இருந்தாங்க. நீங்க யார சரி சாட்சியா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல, ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க, ஹயாத்தோட இருக்கிறாங்க. இங்க சாட்சியா வரணும் வஹீயுடைய சொந்தக்காரர் யாரு? ரசூலுல்லாஹ். ஹலால் ஹராமுக்கு தீர்ப்பெடுக்க வேண்டிய இடம் அந்த இடம் தான், சரியா பிள்ளையா அந்த தீர்ப்பெடுக்க வேண்டிய இடம் அந்த இடம் தான். நீங்க வேற யாரையும் சாட்சியா கூட்டிட்டு வந்து வேற இல்ல, ரசூலுல்லாஹ் சாட்சியாக்குங்க. ஒரு பெண்ணிடத்துல இருந்து மார்க்கப்பற்ற பாத்தீங்களா, மார்க்க விஷயத்துல இருந்த பிடிவாதத்தை, அந்த ஊண்டுதலை பாத்தீங்களா, அந்த பற்ற பாத்தீங்களா, அந்த உறுதிப்பாட்டை பாத்தீங்களா? அன்பார்ந்த கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, அன்பர்களே, இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய வீட்டுக்குள் ஈமானிய சூழலை உருவாக்குவமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும், அதுல இருந்து விளையக்கூடியது. அதனாலதான் குர்ஆன் ஒரு வசனம் வருது, வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி, நல்ல நிலத்துல தான் நல்ல தாவரம் முளைக்கும். வல்லதி கபுஸ லா யஹ்ருஜு இல்லா நகீதா, வறண்ட பூமியில கொஞ்சம் தண்ணி பட்டா ஏதாவது ஒன்று ரெண்டு புற்றுண்டு ஆங்காங்கே வரும், அதால எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த ஆயத்தை சில உலமாக்கள் எடுத்து காட்டுறாங்க. குடும்பத்துக்கு நல்ல ஊடு, ஈமானிய ஊடு, தூய்மையான வீட்டுல இருந்துதான் என்னத்தை எதிர்பார்க்கலும், ஈமானிய அறுவடைகளை எதிர்பார்க்கலும், ஈமானிய வெளிப்பாடு எதிர்பார்க்கலும்.
வீட்டுக்குள்ளுக்கே பெட்ல உட்காந்துக்கிட்டு இந்த 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 பேங்க் வாசல தைக்கிறேன், இந்த போட போறேன் சட்டியை, இந்த பேங்க் வாசல தைக்கிறேன். எப்படி போய் நான் கண்டிக்கு போயிட்டேனே மச்சான், அப்படியா? அவ்வளவு வீட்டுக்குள்ளுக்க பெட்ல உட்காந்து கொண்டு கண்டி இல்ல அல்லா பெய்யா நீ சொல்ற என்ன இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சூப்பரா என்ன வாப்பா நடிக்கிறான். என் வாப்பாவோட ஒரு நடிகன் ஹீரோ உலகத்திலே இல்லை. இவனை பார்த்து வளர்ற பொருள் எப்படி இருக்கும்? இல்ல வாப்பா நான் டியூஷன்ல தைக்கிறேன். எங்க உட்காந்து கொண்டு? வீட்டில உட்காந்து கொண்டு. இந்த பாருங்க பெயின் காத்து அப்படின்னு அலைய காட்டுவான். இவர் என்ன செய்வாரு? நல்ல பெயின் பெருசா போட்டி காணுவல் போல நல்லா காத்தடிக்குது இந்த இந்த மாதிரி பெயின்வல். அன்பார்ந்த சகோதரர்கள், இதை ஒரு அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இதே அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணிடத்துல இருந்து ஈமானிய பற்ற பாருங்க, மார்க்க பற்ற பாருங்க. தவறு ஹராம் என்றா நான் அதை எந்த நிலையிலையும் நான் செய்ய மாட்டேன் எங்கிறதுல எவ்வளவு தூரம் உறுதியா இருந்தாங்கன்னா, சஹீஹுல் புகாரி 4267 பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதே மாதிரி 4268 இந்த 2 செய்திகளை பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ரவாஹா, தன்னுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ரவாஹா நல்ல இறக்கம், எல்லா சகோதரிகளும் இறக்கம் விளங்குதா. ஆனா காசு மட்டும் என்ன செஞ்சிருச்சு? எல்லா இறக்கத்தையும் என்ன செஞ்சு வச்சிருக்குது? குறைச்சு வச்சிருக்குது, இல்லாமலாக்கி இருக்குது. அப்ப கடு இறக்கமான ஆள் ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாருந்தா, திடீர்னு தந்த சகோதரன் அப்துல்லா இப்னு ரவாஹா மயங்கி விழுந்துட்டாரு, மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டாரு. அப்ப இந்த அம்ரா பின்த் ரவாஹா என்ன செஞ்சாங்கண்டா, வா ஜபலா அப்படின்னு சொல்லி துனத்திது அலைஹி, அவரை பற்றியான புகழ சொல்லி மனமா இருந்தீங்களே, அப்படி சரிஞ்சிட்டீங்களே, எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருந்தீங்களே, இப்படி போயிட்டீங்களே என்று மௌத்தா போயிட்டாரோன்னு நினைச்சு என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய புகழ சிறப்ப சொல்லி சொல்லி என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு? அந்த மயக்கத்துல இருந்து அவரை சுத்தி இருந்தவங்க பார்த்து மயக்கத்துல இருந்து என்ன செஞ்சாருங்க, அப்படி எழுந்து வந்துட்டாரு. வந்ததுக்கு பிறகு அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு அவரு கேட்டாரு, தாத்தா நீ எனக்கு இப்படி இப்படி எல்லாம் சொன்னாய் தானேன்னு. ஓ நான் சொன்னேன், எனக்கு மயக்கத்துல காட்டப்படுது. எப்படி என்று சொன்னால், நீ இவ்வளவு பெரிய ஆளோ, உன தாத்தா சொல்ற மாதிரி நீ இவ்வளவு பெரிய ஆளோ என்று சொல்லி சொல்லி எனக்கு வேதனை செய்யப்படுவது போல ஏண்ட மயக்கத்துல எனக்கு காட்டப்படுது. அப்படி சொல்லாத. ஏன் ரசூலுல்லாஹ் கூட ஹதீஸ்ல எப்படி சொல்லி இருக்கிறாங்க, ஒருவர் மரணித்தால் யாருக்கு அழலாம், ஆனா என்ன செய்ய முடியாது, வார்த்தையால புலம்பி 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 அவருடைய சிறப்புகளை சொல்லி சொல்லி அலையணுமா? ஏறாது, ஹராம், சாபத்துக்குரிய குற்றம் என்று ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப இதை அவர் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு அந்த பெண்மணி அம்ரா பின்த் ரவாஹா ஒரு நாள் வருது, முக்தாவுடைய யுத்தம் நடைபெறுது. அங்க யாரு மௌத்தா போனா? யாரு மௌத்தா போனா? ஏற்கனவே சொன்னேன், யாரு மௌத்தா போனது? அம்ரா பின்த் ரவாஹாவுடைய சகோதரர் மயங்கி விழுந்தாரு. இந்த அப்துல்லா இப்னு ரவாஹா என்ன செய்யறாரு? மௌத்தா போறாரு. வெட்டுகளுக்கு காயங்களுக்கு ஆளாகி மௌத்தா போறாரு. அவருடைய ஜனாசா கொண்டு வைக்கப்படுது. அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபலம்மா மாத வலம் தபுக்கி அலைஹி, வார்த்தைகளை சொல்வது என்ன, கண்கள்ல இருந்து கண்ணீர் கூட வடியல. அப்படி என்ன செஞ்சாங்க? தன்னை கடுமையாக்கி கொண்டு அப்படி இருந்தாங்க. இல்ல, செய்யக்கூடாத ஒண்டி நான் செய்யவே மாட்டேன். செய்யக்கூடாது எது? சொல்லி சொல்லி புலம்பி புலம்பி அழுகுறது, அதைத்தான் செய்யக்கூடாது. ஆனா இவனோட உறுதி எந்த அளவுக்கு இருந்துச்சு? அது சாபத்துக்குரிய குற்றமா? நான் என்ன செய்ய மாட்டேன், அழக்கூட மாட்டேன் என்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டாங்கன்னா மையத்து வைக்கப்பட்டிருக்கு, தெளிவா விளங்குது. மௌத்தா போயிட்டாரண்டி, ஆனா என்ன செய்யல, அவங்க என்ன செய்யல, வலம் தபிக்கி அலைஹி, அவர்கள் கண்ணீர் விட்டு அழக்கூட இல்லை. அப்படி என்ன செஞ்சாங்க? உறுதியாக இருந்தாங்க என்று சஹீஹுல் புகாரில செய்தி பதிவு செய்யப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரிந்து காட்டுது? சஹாபியா பெண்களுடைய பொறுத்த வரைக்கும் ஹராமான ஒரு விஷயம், தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், சாபத்துக்குரிய ஒரு விஷயம், தண்டனைக்குரிய ஒரு குற்றம், இது அநியாயத்தை நோக்கி போயிரும் என்றெல்லாம் சந்தேகங்கள் வரும் பொழுது அவர்களுடைய பேணுதல் பக்குவம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாளும் அந்த விஷயத்துல கையை வைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? மிகவும் பக்குவமாக இருந்தார்கள். அதுல ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டார்கள். உணர்வு ரீதியான விஷயங்களை கூட மார்க்கத்துக்காக இது ஹராத்தை நோக்கி நகர்ந்துருமோ என்று உணர்வு ரீதியான விஷயங்களில் கூட உறுதிப்பாடு பக்குவம் எடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் மார்க்கப்பட்டோடு வாழ்ந்திருக்கிறார்கள்.
ஹராமான விஷயத்தின் பக்கம் போயிடக்கூடாது என்கிறதுல எவ்வளவு தூரம் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த கண்ணியமான சகோதரி. இது மட்டுமல்ல, சஹாபியா பெண்கள் எப்படி அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில ஹராத்தை விட்டு தவிர்த்து கொள்ற விஷயத்துல, தந்த பிள்ளைகளை ஹராத்தை விட்டு பாதுகாக்கிற விஷயத்துல எப்படி உறுதியாக இருந்தார்களோ, இதை விட இன்னொரு படித்தரத்துல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, தான் எப்படி இபாதத் செய்யணுமோ தன்னுடைய பிள்ளையையும் இபாதத்துக்கு பயிற்றுவிக்கணுங்கிற விஷயத்துல உறுதியா இருந்திருக்கிறாங்க. ஒரு விஷயத்துல அவங்க ஹராத்துல இருந்து அவங்கள பாதுகாத்து இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளையும் ஹராமான வழியில போயிடக்கூடாதுங்கிறதுல என்ன செஞ்சாங்க? கவனமாக இருந்தாங்க. இது ஹராமான விஷயத்துல, அநியாயமான விஷயத்துல கவனமாக இருந்தது. இதே இன்னொரு பக்கத்தை எடுத்து பார்த்தா இபாதத்தின் விஷயத்துல இவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட பிள்ளைகளை எப்படி நடத்தினாங்க என்ற ஒரு பார்வையை பார்த்தீங்கன்னா, நாம ஃபர்லான தொழுகையவே பிள்ளைட விஷயத்துல வலியுறுத்துறோம் இல்ல, அப்படித்தானே? ஃபர்லான தொழுகையவே நம்ம ஆகவே படுப்போக்கு, நம்மளோட பிள்ளைட விஷயத்துல அதை எடுக்கிறதுக்கும் வழி இல்லை. ஆனா சஹாபியா பெண்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, சுண்ணத்தான விஷயத்திலேயே சின்ன பிள்ளைண்டா ஓடி ஆடி விளையாட்டு ஆக சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைய சுண்ணத்தான விஷயத்துல பயிற்று வைக்கிறாங்க. எப்படி பயிற்று வைக்கிறாங்க? ருபைய பின்த் முஅவ்வித் பின் அஃப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, மதீனாவுடைய போர்டர்ல இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிராமத்துல வாழ்ற பெண்மணி. ஆஷூராவுடைய நோம்பு வருது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வந்ததுக்கு பிறகு வந்த முதல் ஆஷூரா, மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு வந்த முதல் ஆஷூரா. அந்த ஆஷூரா நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுக்குள்ளுக்கு சில சஹாபாக்கள் அனுப்புறாங்க, அறிவிப்பு செய்யுங்க, இன்னைக்கு ஆஷூராவுடைய தினம், இன்னைக்கு ஆஷூராவுடைய தினம். இந்த ஆஷூராவுடைய தினத்துல யாரெல்லாம் காலையில சாப்பிடாம அப்படி காலை அடைஞ்சாங்களோ அப்படியே நோம்ப கண்டினியூ பண்ண சொல்லுங்க மகரிப் வரைக்கும். யாராவது சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு பிறகு சாப்பிட வேணாம், தண்ணி குடிக்க வேணாம், நோம்ப கண்டினியூ பண்ண சொல்லுங்க என்று இந்த அறிவிப்பை மதீனாவை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த கிராமங்களுக்கும் சொல்லுங்க என்று சில சஹாபாக்கள் அனுப்புறாங்க. சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அப்ப என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு சில சஹாபாக்கள் போறாங்க. 1960 செய்தியாக சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்படுது. அப்ப போன சஹாபாக்கள் இந்த பொம்பளையோட ஊருக்கும் போறாங்க, கிராமத்துக்கும் போறாங்க, வில்லேஜுக்கும் போறாங்க. யாரு? ருபைய பின்த் முஅவ்வித் பின் அஃப்ரா என்கிற அந்த பெண்மணி வாழக்கூடிய அந்த ஏரியாவுக்கும் போறாங்க. போயிட்டு அறிவிப்பு செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி அறிவிப்பு செய்ய சொன்னாங்கன்னு. அந்த பெண்மணி சொல்றாங்க, குன்னா நசூம், அந்த அறிவிப்பை கேட்ட உடனே நாங்கள் எல்லோரும் எங்களோட கிராமத்துல நோம்பு பிடிச்சோம். நாங்க எல்லாரும் அந்த பெண்கள் ஹராத்துல அவங்களால ஒரு சாபமிடப்பட்ட ஒரு செய்தி நடந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு ஹராமான ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தாங்க. அது மட்டுமா என்று பார்த்தா அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு நுணுக்கமா இருந்தாங்கன்னா, சுன்னத்தான ஒரு நோம்பு விஷயத்துல சொல்றாங்க, நாங்க எல்லாரும் நோம்பு பிடிச்சோம், நாங்க மட்டும் நோம்பு பிடிக்கல, எங்களுடைய விளையாடுற சின்ன குழந்தைகள் இருப்பார்களே அவர்களை கூட நாங்க என்ன செஞ்சோம்? நோம்பு பிடிக்க வைத்தோம். நோம்பு பிடிக்க வச்சா எங்களுக்கு தெரியும் இவன் அந்தி ஆகுற நேரம் என்ன செய்வான், தண்ணி தாகமா இருக்குது, விளையாடுற நேரம் பாருங்க, நாம என்ன கெஞ்சி கூப்பிடாங்க, வாங்கண்டா வந்து தின்ட்டு போயிட்டு நீ என்ன செய், விளையாடு, தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு போயிட்டு விளையாடு, நான் உனைய விளையாட வானேண்டா சொன்னேன் என்றாலும் இல்ல எனக்கு இப்ப பசி இல்ல ஒன்றும் இல்லைன்னு நல்லா விளையாடுவான். ஆனா விளையாட்டு முடிஞ்சதோடய அவனுக்கு உடனே என்ன செஞ்சிடணும்? விளையாட எப்ப நிக்கிதோ அப்ப டக்குனு என்ன வரும்? எல்லா பசியும் தாவும் என்ன செய்யும், அது எந்த நேரத்துல வரும்னு தெரியாது, நேரம் கெட்ட நேரத்துல என்ன செய்யும், வரும். அப்ப இவங்களுக்கு தெரியும் புள்ளையில எப்படியோ பிடிக்க வச்சிடும், கொஞ்சம் விளையாடுற டைம், ஈவினிங் ஆகுற நேரத்துல விளையாட்டுல டயர்டு வர டைமே, அப்ப முடிஞ்சு வந்தா மோராது என்ன செய்வான்? தின்னணும்னு பரப்பான், தண்ணி குடிக்கணும், தண்ணி தாங்க பரப்பான். அதுக்கு விளையாட விட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன செய்வோம் என்றால் கொட்டன்களை பஞ்சுகளை நாங்க என்ன செய்வோம், அதை எடுத்து அந்த கொட்டனால நாங்க என்ன செய்வோம் என்றா அவங்களுக்கு தெரியாம என்ன செய்வோம், டாய்ஸரை செஞ்சு வைப்போம், டாய்ஸரை செஞ்சு ஒளிச்சு வைப்போம். ஒளிச்சு வச்சு சரியா ஈவினிங் ஆகுற நேரம் வந்து அழுவார்கள், சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும். அப்ப நாங்க சொல்லுவோம், அந்த விளாச்சாமனத்தை மறைச்சு எடுத்துட்டு வந்து சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு சாமான் உண்மை வச்சிருக்கிறேன், சொல்லுங்களே பாப்பா என்னண்டு, உங்களுக்கு ஒரு சாமான் வச்சிருக்கிறேன் என்னன்னு சொல்லுங்களே பாப்பா அப்படின்னு கேட்டதோட கொஞ்சம் என்ன செய்வாரு, சாப்பாடு தாங்க தண்ணி தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தவரு என்ன செய்வாரு, எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன சொல்லுங்களே பாப்பா அப்படின்னு வர, அப்படியா இல்லையா? அப்ப சொல்லுங்க, இந்த பாருங்க என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, செல்லமாக இறக்கமாக என்ன செய்வாங்க,
இதுதான் வச்சுக்கிறேன். அதை பார்த்தபடி ஜாயா ஈக்கிட்டேன்னா அப்படின்னு என்ன செஞ்சிருவான். அவன் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிருவான். ஜாயா ஈக்கிட்டேனா என்ன செய்வான், அப்படி இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் நாங்க செஞ்சு வச்ச அந்த பொம்மைய அந்த அந்த டாய்ஸ் என்ன செஞ்சு கொண்டிருப்பார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்படி என்ன செஞ்சாங்க, ஒரு சுண்ணத்தை செய்யறதுக்கு இவ்வளவு அந்த காலத்துல யோசிச்சிருக்கிறாங்க. 1400 வருடங்களுக்கு இப்ப எங்களுக்கு யோசனைப்படுதில்ல. எல்லா மெத்தடு GPT எல்லாம் வந்து இதை கேட்க தெரியா. புள்ளைய நோம்பு பிடிக்க வைக்க என்ன செய்வோம், என்ன வழி கேளுங்களேன் அப்போ, கேளுங்களேன் அப்போ. 5 நேரம் கூட உருப்படியா தொழுறாங்க இல்ல, மாடு மாதிரி போய்கிட்டு இருக்கிறான். இவனை எப்படி தொலை வைக்கிறது, என்ன வழி GPT கேளுங்களேன். அந்த காலத்துல இப்படி யோசிச்சு என்ன செய்ய, எல்லா பிள்ளைகளும் எல்லா காலத்துலயும் ஒரு மாதிரி தான் விளங்குதா, எல்லா காலத்துலயும் ஒரு மாதிரி தானே. புள்ளை ஒன்ற கிளாஸை எடுத்துக்கொண்டு வருது, உடைக்காம வருதுன்னா தான் ஆச்சரியம். உடைச்சா ஆச்சரியமா, உடைச்சா ஆச்சரியம். உடைக்காம வருதுன்னா தான் அவன் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கவுன்சிலிங் பார்க்கணும். உடைச்சவனுக்கு பார்க்க தேவையில்லை. புள்ளையில அப்படித்தான் என்ன செய்வாங்க. அப்ப உடைக்காம கொண்டு வர அளவுக்கு என்ன செஞ்சிருக்குது. உடைக்காத உடைக்காத மெதுவா பார்த்துவா, கவனமா கவனம், இப்படியே என்ன செய்ய, இப்படி எடுத்து அவன் அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாரத்துல மூழ்கிடுவான். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருவான், சைடு எல்லாத்தையும் மறந்துடுவான். அதனால கையில் இருக்கிற கிளாஸ் கவனமா இருக்கும், காலில் எல்லாம் பட்டு உடஞ்சி போகும். காலில் படுறதெல்லாம் என்ன செய்யும், உடஞ்சி போகும். கண்ணியமான சகோதரர்களே, எனத்துக்கு இந்த இதை சொல்ற தெரியுமா, சஹாபியா பெண்கள் இடத்துல இருந்த அந்த உணர்வை பாருங்க, அந்த உணர்வை பாருங்க, அந்த ஈமானிய வெளிப்பாட பாருங்க. என்ன, என் புள்ள அது ஹராத்துல ஈடுபட்ட கூடாது, நானும் தடை செய்யப்பட்ட காரியங்கள்ல ஈடுபட மாட்டேன். அதே நேரத்துல சுண்ணத்தான அமல்களாக இருந்தாலும் கூட நாங்க என்ன செய்வோம், அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்போம். அது ஒரு உம்மாக்கு தெரியும், தண்ட புள்ளைய எப்படி இபாத்துல பயிற்றுவிக்கலாம் என்று. அது எந்த உமாவும் எங்களுக்கு தெரியாதுன்னு என்ன செய்ய தேவை. மத்ததுக்கெல்லாம் நீங்க வெளியே கொஞ்சம் அவசரத்துக்கு மாப்பிள்ளையும் கொண்டாட்டியும் சப்மரின் தின்ன போறேன்னு சொன்னா புள்ளை என்ன செய்யணும்னு தெரியும் தானே. என்ன சொல்லிட்டு போவீங்க, யார்கிட்ட பாரம் கொடுத்துட்டு போவீங்க, இதெல்லாம் நல்லா மண்டை ஓடுது தானே. புள்ளைய கூட்டிட்டு போக கூடாது, 2 பேர் மட்டும் நல்ல பேர்கரை தின்ட்டு வாரத்துக்கும் போறாங்களா இல்லையா, அதுக்கெல்லாம் வழி பாக்குறாங்களா இல்லையா. ஏன் இபாதத்துக்கு மட்டும் செய்ய வைக்கிறதுக்கு 2 பேருக்கு மூளை வருது இல்ல. உங்களோட பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா, என்ன கொடுத்தா என்ன செஞ்சா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதா, தெரியாதா. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல மிச்ச கவனமாக இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான பகுதி என்ன தெரியுமா, எங்கட ஆட்கள்கிட்ட ஒரு மனோநிலை ஒன்று இருக்குது. என்ன மனோநிலைன்னு சொன்னா, சின்னவன் தானே, என்னது சின்னவன் தானே, அவனுக்கு என்ன பாவமா எழுதப்படுது, அவனுக்கு என்ன பாவமா எழுதப்படுது என்று கேட்டு அவன் என்ன ஹரத்தையும் கேக்குது. நல்ல மியூசிக்கோட கார்ட்டூன் பார்க்கவும் மேலும், கார்ட்டூன்ல கிஸ் அடித்தா அதை பார்க்கவும் மேலும், கார்ட்டூன்ல லவ் பண்ற மாதிரி வந்து அதை பார்க்கவும் மேலும், எல்லாமே கரண்டை கீழே அவனுக்கு கொடுக்கலும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க கண்ணியமான சகோதரர்களே. அப்ப பாருங்க, அந்த இடத்துல அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகனுக்கு ஒரு ஹராமான விஷயம் இது ஆகிருமோ, இது ஒரு பிழையான ஒரு அன்பளிப்பு எடுத்ததா ஆகிரும் என்று பயந்ததுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹசன் தன்னுடைய பேரனோட நடந்து கொண்ட விஷயத்தை பாருங்க. சின்னவன் மகன் யாரு, பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிட்டு ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பைத்துல் மால்ட ஈச்சப்பழத்தை அப்படி புள்ளை இல்லாத நேரத்துல தாவம் பசி வந்தா எதையும் எடுத்து குடிச்சிருவாங்க, எதையும் என்ன செஞ்சிருவாங்க, எடுத்து குடிச்சிருவாங்க. அப்ப அவரு டக்குன்னு ஒரு துண்டி ஒரு ஈச்சப்பழத்தை டக்குன்னு என்ன செய்யறாரு, பைத்துல் மால்ல இருந்த அந்த சதக்காவுடைய ஈச்சப்பழத்தை எடுத்து வாயில போட்டுட்டாரு. போட்டத்தோடையே அல்லாஹ்வுடைய தூதர் பதறிட்டாங்க. பதறின பதட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் அரபு வார்த்தையை மறந்துட்டு பாரசீக வார்த்தையை பேசினாங்க. அந்த நேரத்துல என்ன வேர்டு வருதோ அந்த வேர்டு பேசுறது. கிஹின் கிஹின் என்னங்க, கிஹ் 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 கிஹ்ங்கிறது பாரசீக மொழியில துப்பு துப்புங்கிறதுக்கு சொல்றது. ரசூலா என்ன செஞ்சாங்கன்னா பதறிட்டாங்க. சதக்காவுடைய ஒரு பொருள் எங்களோட குடும்பத்துக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, சின்னவன் இவன் எடுத்து வாயில போட்டுட்டான், துப்புங்க துப்புங்கன்னு சொல்லிட்டு, அம்மா அலிம்த அம்மா ஷஅர்த அன்னாலா நஅகுலு ஸதகா லா யஹில்லு லனா அன் நஅகுல ஸதகா, சதக்காவுடைய பொருளை சாப்பிடுறது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, அது ஹலால் இல்ல வாப்பா. யாரு சொல்றது, விளையாண்டு கொண்டிருக்கிற வயசுல உள்ள சின்ன புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்பவே ஹராம். யாருக்கும் ஹராம் தான். கரண்டை காலைக்குள்ள உடுக்கிறது ஹராமா, பெரிய ஆட்களுக்கு மட்டுமா ஹராம், சின்ன பிள்ளைக்கு ஹராம் தான். மியூசிக் கேட்கறது பெரிய ஆட்களுக்கு மட்டுமா ஹராம், சொல்லுங்க, பெரிய ஆட்களுக்கு மட்டுமா ஹராம், சின்ன பிள்ளைக்கு ஹராம் இல்லையா, எல்லாத்துக்கும் தான் ஹராம். ஹராம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஹராம். அப்ப பாருங்க, இந்த பாசறைய பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த சஹாபாக்கள், சஹாபியா பெண்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க,
தந்த கணவன் பிள்ளையிட வாப்பாவால கிடைக்கிற அந்த அன்பளிப்பு கூட இது எந்த பிள்ளைக்கு மட்டுமே நான் கிடைக்குது, இது ஹலால் ஆயிருமா யோசிக்கிறாய். கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாம் ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னா, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக படிக்கணும். அல்லாஹ் தஆலா கூட சஹாபாக்கள், ஆரம்ப காலத்து சஹாபாக்களும் அதுக்கு பிறகு கண்டிஷன் அடிப்படையில சில காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, இப்படி கண்டிஷன்ல நாங்க ஈமான் கொள்வோம் என்று சொல்றாங்களே, இவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு இருக்கக்கூடிய இந்த உண்மையாக வந்து இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்களே சஹாபாக்கள், அவங்க எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அத மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாம ஈமான் கொண்டா மட்டும்தான் அந்த ஈமான் என்னது, ஃபகதிஹ்ததௌ, ஏற்றுக்கொள்ளப்படும், ஒப்புக்கொள்ளப்படும், இதாயத் பெற்றுதான் ஆகும். கண்டிஷன்ல எல்லாம் ஈமான் கொண்டா என்ன செய்யாது, அந்த ஈமான் எல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. அல்லாஹ் தஆலா ரசூலுடைய காலத்திலேயே குஃபாரி குறைஷி காஃபிர்களா இருக்கட்டும், முஷ்ரிக்களா இருக்கட்டும், அவங்க ஈமான் கொள்ளணும்டா கூட யாருடைய ஈமான முன்மாதிரியா அல்லாஹ் தஆலா காட்டினா, அல்லாஹ்வுடைய தூதரோடு எந்த கண்டிஷனுமே இல்லாம, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம, உலக ஆதாயத்தை எதிர்பார்க்காம ஈமான் கொண்டு சொல்ற வகையை முழுமையா நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய ஈமான் முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டப்பட்டதுன்னா யோசிச்சு பாருங்க. நாங்க அதிகம் எங்களுக்கு முன்னுதாரணமாக படிக்க வேண்டியது யார? நபித்தோழர்களையே. குர்ஆன்ல சுன்னால சட்டம் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த ஒரு சமுதாயம் யாரு? நேரடியாக ரசூலுல்லாஹ்வால பயிற்றுவிக்கப்பட்ட, திருத்தப்பட்ட, கரெக்ஷன் பண்ணப்பட்ட சமுதாயம் யாரு? நாங்களா? இல்ல எங்கட வாப்பாவா? எங்கட வாப்பாவா? இல்ல, சஹாபாக்கள் தான். அந்த சமுதாயம் ரசூலுடைய பார்வைக்கு கீழேயே முழுமையாக நெறிப்படுத்தப்பட்டுருச்சு. எனவே குர்ஆன்ல சுன்னால வர சட்டங்களை, திட்டங்களை, வழிபாடுகளை, அகீதாவுடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்க முன்னுதாரணமா பாக்குறதுக்கு யாருதான் இருக்கிறா? அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்ல. அதனால குர்ஆனுடைய சட்டத்தை, ஹதீஸுடைய சட்டத்தை, குர்ஆனுடைய வழிகாட்டலை, ஹதீஸுடைய வழிகாட்டலை, குர்ஆன் போதிக்கிற அகீதாவை, குர்ஆன் போதிக்கக்கூடிய நம்பிக்கைய, வணக்கத்தை, இபாதத்தை நாங்க எப்படி செய்யணும், இதை எப்படி அணுகணும், இதை எப்படி புரியணும், விளங்கணும் என்கிறதை யாரை வச்சு முடிவு செய்யணும்? அந்த சட்டம் முதலாவது யாருல அப்ளை பண்ணப்பட்டு திருத்தப்பட்டுச்சோ, நெறிப்படுத்தப்பட்டுச்சோ அந்த சமுதாயத்தை வச்சு. அப்படியா இல்லையா கண்ணியமான சகோதரர்கள்? அதனால அதிகமாக நாங்க சட்டங்களை படிப்பது போல, தியரிகளை படிக்கிறது போல, அந்த தியரியை முதலாவது யாரு பிராக்டிஸ் பண்ணினா என்கிற சமுதாயத்தை நாங்க கட்டாயம் என்ன செய்யணும்? நாங்க பார்க்கணும், அந்த சமுதாயத்தை பத்தி படிக்கணும். அப்பதான் இந்த சட்டம் இப்படியா நடைமுறைப்படுத்தணும், இந்த சட்டத்தை இப்படியா விளங்கெடுக்கணும், இந்த அகீதாவை இப்படிதான் அதை பார்க்கணுமா, இதே விசுவாச நம்பிக்கை இப்படிதான் கொள்ளணுமா என்கிறது எங்களுக்கு என்ன செய்ய வரும், தெரிய வரும். அன்பா இருந்த கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்முடைய அறிவை அதிகப்படுத்த வேண்டும். நாம் அதிகமாக சஹாபாக்களுடைய வரலாறுகளை, வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், நாம படிக்கணும். இதெல்லாம் எங்களுடைய ஈமானை என்ன செய்யும், மெருகூட்டும், எங்களுடைய ஈமானை ஒளிரூட்டும், எங்களுடைய ஈமானை இன்னும் ஸ்தம்பிதமாக உறுதியாக இருக்க செய்யும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோடு மௌத் வரைக்கும் இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.